எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில் இருக்க சுதா சிஸ்டருக்கு ஆனிவர்சரி, அதாவது திருமண நாள். அவங்க கல்யாணம் ஆகி 5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம அவங்களுக்கு எல்லாத்துக்கும் விஷ் பண்ணலாம் நம்ம ஃபேமிலி சார்பா. சுதா சிஸ்டர் அண்ட் காளிராஜ், நீங்கள் 2 பேரும் எப்பயும் இப்போ இருக்கிறத விட இன்னும் அதிகமாக ஹாப்பியாக ஒத்துமையாக சந்தோஷமாக வாழணும். ஹாய் காளிராஜ் மாமா, எப்படி இருக்கீங்க? எங்கள் சிஸ்டரை நல்லா பார்த்துக்கோங்க, ஹாப்பியாக வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க. இது வரைக்கும் பட்டினதில்லை, இனிமேல் படுத்தாதீங்க. ஆமாம், எங்கள் சுதா சிஸ்டர் எப்பயும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. அதை விட டபுள் மடங்கு எங்கள் சிஸ்டர் உங்களை நல்லா வச்சுப்பாங்க. ஓகேவா? நீங்கள் 2 பேரும் இன்னைக்கு செம்மையாக ஹாப்பியாக சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம ஃபேமிலி இருக்க எல்லாரும் உங்களுக்கு விஷ் பண்ணிடுங்க. பொறுப்படி சிஸ்டர், அம்புஜன் சிஸ்டர், சாந்தி சிஸ்டர், உங்களுக்கு என்னாச்சு? ஏன் ஆளக்கானோன்னு உங்களை? மனிஷா சிஸ்டர், சரண்யராஜ் சிஸ்டர், பவித்ரா விஜய் சிஸ்டர், ஹேமமாலினி சிஸ்டர், திவ்யா சிஸ்டர், கோபிகா கரண் சிஸ்டர், முருகன் பிரதர், பிரித்தி லவ்ஸ் வீடியோ சிஸ்டர், ஏஞ்சல் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? அருணா சுட்கி சிஸ்டர், எப்சிபா சிஸ்டர், சுதா சிஸ்டர், என்ன ஹாப்பியா சிஸ்டர்? ஆஷா சிஸ்டர், ஜோதிகா அருள் சிஸ்டர், அகஸ்தியா சிஸ்டர், ஐஸ்வர்யா சிஸ்டர், யோகேஸ்வரி சிஸ்டர், மகிஷாலினி சிஸ்டர், அப்புறம் கண்ணன் ஃபாத்திமா சிஸ்டர், சுஜி சிஸ்டர், சங்கீதா சிஸ்டர், சுமித்ரா சிஸ்டர், மகா சிஸ்டர், சாமிநாதன் ப்ரோ எப்படி இருக்கீங்க? முருகேஸ்வரி சிஸ்டர், அனிஷ் ஃபாத்திமா சிஸ்டர், பவித்ரா முருகேசன் சிஸ்டர், அப்புறம் ஜோதி சிஸ்டர், அப்புறம் ஹாய் ஜனனி சிஸ்டர், கணன செல்வி சிஸ்டர். கரெக்டா? ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? சிஸ்டர், நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னீங்க. பட் உங்கள் நேம் தெரியல சிஸ்டர். நெக்ஸ்ட் டைம் உங்கள் நேம் மட்டும் சொல்லிடுங்க. ஏன்னா நேம் தெரியாமல் உங்ககிட்ட பேச முடியாதுல்ல, அதுக்காக சொல்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோ நாள் கழித்து எனக்கு கமெண்ட் பண்ணணும்னு தோணியிருக்குல்ல, அதுக்காக சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் எல்லாத்துக்குமே. எப்பயும் எனக்கு எப்படி சொல்கிற, ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. எல்லா வீடியோ சூப்பராக இருக்குன்னு சொல்கிறீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரி நீங்களும் ஹாப்பியாக இருக்கணும். ஓகேவா? சரி, பாய். பாய் சிஸ்டர்ஸ், எல்லாரும் ஹாப்பியாக இருங்க, நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. பாய், நாளைக்கு பார்க்கலாம். இப்படி தனியாக விட்டு போயிட்டார் அந்த மனுஷன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்? அந்த அண்ணனுக்கு ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. விடிஞ்சே போச்சு. வேறு வழியே இல்லை. இப்போ அவங்க ஒய்ஃப் தான் கால் பண்ணி ஆகணும். ச்சே. ஹலோ, அண்ணா இல்லையா? அட, அவர் வெளில போயிருக்காரே. அம்மா, என்ன திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க? என்னாச்சு? அது ஏங்க கேட்குறீங்க? உங்கள் வீட்டில் வளர்ந்துச்சு ஒரு தருதலை. அந்த தருதலைக்கு கூட என் பொண்ணை கட்டித்தரேன்னு சொன்னானே. ஆமாம், நான் கூட பேச சொன்னேன், வேணான்னு கேட்டிங்களா? சரி, அதெல்லாம் இதை பேசிக்கிட்டு என்னாச்சு? அந்த தருதலை கூட இருக்க பொறுக்கிங்களை கூப்பிட்டு வந்து என் பொண்ணை தூக்கிட்டு போயிட்டான். ஐயோ, என்னங்க சொல்கிறீங்க? ஆமாங்க, நைட்டு தான் வந்து தூக்கிட்டு போயிட்டானுங்க. எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல. நானும் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணால் எடுக்கவே இல்லை. அதான் உங்களுக்கு பண்ணலாமேன்ட்டு இப்போ பண்ணேன். ஐயோ, அவர் வேறு வீட்டில் இல்லையாங்க? சரி, எல்லாம் இருங்க, நான் வரேன், நம்ம வந்து பேசிக்கலாம். சரிங்க, நான் வச்சிட்றேன். ஐயோ, அவர் வந்து கேட்டானா நான் என்ன சொல்லுவேன்? இதெல்லாம் ஏண்டி வந்தது சிஸ்டத்தில் உட்காரணுமா? எவ்வளோ ஒர்க் பெண்டிங்கில் இருக்கு பாரு. அதுவும் இல்லாமல் சிஸ்டத்தை நோண்டாமல் அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கு எனக்கு. அதான் வந்ததுமே ஆரம்பிச்சிட்டேன். அது சரி, உனக்கு சிஸ்டம்லாம் போத போல. ஐயோ, அப்படியே சொல்லலாம். ஏன்னா ஒரு நாள் எத்தனை நாள் ஆச்சு ஒர்க் பண்ணாமல் இருந்து. ஐயோ, அதுவும் நேற்று பெட் ரெஸ்ட் எடுத்தேன் பாரு. எனக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு. அதுவும் வரவங்களாம் ஏதோ பேஷண்ட்டை பார்க்க வர மாதிரியே வந்தாங்க பாரா. ஐயோ, இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக மைண்டு ஃப்ரீயாக இருக்குது. எல்லாரும் ஒர்க் பண்ணுனா பயப்படுவாங்க அத்தி, ஆனால் நீ மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்க. இல்லடி, எப்பயுமே அதிக நேரம் சிஸ்டத்து கூட தான் இருப்பேனா. அதனால தான் அதை செய்யாமல் ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கு. அட, ஆர்த்தி சீனியர். ஹே, என்ன சீனியர், வந்ததும் வேலையை ஆரம்பிச்சிட்டிங்க போலையே. ஆமாம் மேடம், ஒரு வாரமாக ரெஸ்ட் எடுத்து கடுப்பாக இருக்கும், அதான் வந்ததும் ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வித்தியாசமானவங்க தான் சீனியர். அது சரி, என்ன நீங்கள் சீக்கிரமாக வந்திருக்கீங்க? சீனியர், நாங்கள் 3 பேரும் யாரு? இந்த கம்பெனிக்கு ஒரு தூண்கள். நாங்கள் சீக்கிரமாக வரணும்ல. ஆமாம், முக்கியமான தூண்கள் தான் நீங்கள். ஏன் சீனியர், அப்படி இல்லையா? நீங்கள் தான் இந்த கம்பெனியோட முக்கிய புள்ளிகள், புரியுதா? அப்போ நாங்கள் பொறுப்பாக சீக்கிரமாக வந்து எல்லா ஒர்க்கையும் பண்ணோம்ல. இந்த வேகத்தில் போனால் எங்களுக்கே சீனியர் ஆயிடுவீங்க போல. அட சீனியர், உங்கள் அளவுக்குலாம் எங்களுக்கு பொறுப்பு கிடையாதுப்பா. எங்களுக்கெல்லாம் எப்படா வேலை செஞ்சு முடிப்போன்னு தான் தோணும், எப்படா செய்வோன்னுலாம் தோணாது. உங்கள் வேலையை பிடிச்சி பண்ணுங்கடா, அப்படிதான் இருக்கும். என்னவோ சொல்கிறீங்க. ஆமாம், நிக்கி சீனியருங்க? அவன் நிதிஷ் அண்ணா கூட பேசிகிட்டு இருக்கான். எல்லாரும் நைட்டு வீட்டில் ஒன்றா தான் இருந்திருப்பீங்க, நல்லா தான் பேசியிருப்பீங்க. இங்கே வந்துமா? அடி, அவங்களுக்குள்ள என்னவோ பேசுவாங்க. ஆமாம் ஆமாம், லவ்வர்ஸ் வேற. டேய்,
டேய் விஜய், உன்னோட அக்கா எப்படி இருக்காங்க? அவளுக்கு என்ன, அவள் எப்பயும் போல் எதை பற்றியும் யோசிக்காமல் அப்படியே ஜாலியாக இருப்பாள். அப்படியே தான் இருக்கா அவள். ஏய் உண்மையிலே உங்க அக்கா சூப்பர் தெரியுமா? நீங்கள் மட்டும் தான் சொல்லன்னு நினச்சேன், சொல்லிட்டீங்க. ஏன்டா உனக்கு உங்க அக்காவை பிடிக்காதா? அப்படிலாம் இல்லை, பிடிக்கும். இருந்தாலும் அப்பப்போ சண்டை போடுவோன்னு வச்சுக்கோங்களேன். பாசத்தெல்லாம் வெளில காட்ட மாட்டேன். இந்த பசங்களே இப்படி தாண்டி, நிறைய பாசம் வச்சிருக்க வேண்டியது வெளில காமிச்சிக்கிறதே இல்லை. அதெல்லாம் வெளிப்படுத்தும் போது படுத்துவோம். ஏய் ஏன்டி எம்லியை காணோம்? தெரியலடி, அவ வர வர நம்ம கூட வரதே இல்லை. ஏய் சரி சரி, இது ஜூனியர்ஸ்லாம் வராங்க போல. சீனியர், அம்மா என்ன நீங்கள் ரொம்ப நேரம் ஆஃபீஸ் பக்கமே காணோம்? உங்கள் 2 பேத்துக்கு என்னாச்சு? அதுவா, எனக்கு உடம்பு சரியில்லை. ஓ அப்படியா? அப்ப அவங்களுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷனா வெளில போயிட்டேன். சரிங்க சீனியர், நீங்க இல்லாம எங்களுக்கு வேலை அதிகமா கொடுத்துட்டாங்க தெரியுமா? ஆனா லீவும் கொடுத்தாங்க. 2 பேரும் ஆபீஸ் விஷயமா வெளில போறேன்னு போயிட்டு அப்படியே உடம்பு சரியில்லைன்னு 2 நாள் எக்ஸ்ட்ரா லீவ் எடுத்துக்கிட்டீங்கல்ல? அப்படிலாம் இல்லைனோ. சரி வேணா இன்னைக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்களா? நாங்கள் எல்லா வேலையும் பார்த்துக்குறோம். இல்லை இல்லை சீனியர், அப்புறம் எங்களுக்கும் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். நாங்களே பார்த்துக்குறோம். பரவாயில்லையே, உங்களுக்கும் ஒர்க் மேல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு போலயே. நல்லா தான் சீனியர் இருக்கு ஒர்க்கு. என்ன அந்த கோடிங் அந்த மாதிரி இருந்தாதான் கொஞ்சம் மொக்கையாகவும் போராகவும் இருக்கும். ஓ அப்போ உங்களுக்கு கோடிங்லாம் பிடிக்காதா? ஆமா சீனியர். ஹே ஆமா, உங்க ஃப்ரெண்டு எமிலி எங்க? நானும் நேத்திலேருந்து அவளை தேடிட்டு இருக்கேன். நேற்று ஆஃபீஸ்க்கு வந்தாலா இல்லையா? அஜித், எங்களுக்குலாம் தெரியாது. அவ இப்பெல்லாம் எங்க கூட வரதில்ல, ஒழுங்கா பேசுறதில்ல. ஆஃபீஸ்க்கு வர மாதிரி வரானா, அதுக்கப்புறம் எங்க போறானே தெரிய மாட்டேங்குது. ஆமாம் அஜித், அதனால் அவளை பற்றி இனிமேல் எங்ககிட்ட எதுவும் கேட்காத. இவளை பற்றி என்கிட்ட கேளு, என்னை பற்றி இவள்கிட்ட கேளு, அவ்வளோதான். நாங்கள் அது ஃபோன் பண்ண கூட ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறா. ஓ அப்படியா? சரி, அப்படின்னா நீங்க போய் உங்க ஒர்க் பாருங்க. உங்களுக்கு என்ன ஒர்க்குன்னு தெரியும்ல? தெரியும் தெரியும். சரி சீனியர், நாங்கள் போய் வேலையை பார்க்குறோம். ஏய் நேற்று அவள் ஆஃபீஸ் வரலையா? சீனியர், அவள் வரா சீனியர். ஆனால் அதுக்கப்புறம் எங்கே போகிறான்னு தான் தெரியவே மாட்டேங்குது. அப்படியா? அப்போ கண்டிப்பாக அவளை கொஞ்சம் நோட் பண்ணி தான் ஆகணும். அங்க பாரு, அவதான் வரா. ஹே எமிலி. என்ன விஜய்? ஆமாம், நேற்று ஆஃபீஸ் வந்தியா இல்லையா? வந்தனே. ஏன் உங்க கண்ணுக்கு நான் தெரியலையா? ஏய் வந்தேன்னு சொல்ற, நான் உன்னை இந்த பக்கமே பார்க்கலையே. ஏதாச்சும் ஒர்க் பண்ண நேத்து? ஹலோ, எனக்கு யாரும் ஒர்க் கொடுக்கல. நீங்க இருந்தா தானே உனக்கு ஒர்க் கொடுக்கறதுக்கு. சரி சரி, இப்போ என்ன, நான் வந்துட்டேன். ஒர்க் தானே, கொடுங்க. என்ன பண்ணணும்? எமிலி. என்ன சீனியர், சொல்லுங்க. என்னாச்சு உனக்கு? ஏதாச்சும் ப்ராப்ளமா? ப்ராப்ளம்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? ஏய் எமிலி. டேய் தனுஷ், இப்போ அவள் என்ன கேட்டா? எதுவும் கேட்கலையே. என்ன சீனியர், எனக்கு நிறைய வேலை இருக்கு. எதுக்கு இப்போ என்ன கூப்பிட்டீங்க? எமிலி, என்ன இப்படி நடந்துக்கிற? எப்படி நடந்துக்கிட்டான் இப்போ? எமிலி, அவங்க நம்ம சீனியர், பார்த்து நடந்துக்கோ. சீனியர்ஸ் தானே, ஓனர் ஒன்றும் இல்லைல்ல. ஏய் அவங்க டேய் அமைதியா இரு. சரிம்மா, நான் ஓனரில் தான். நீ எங்கே வேணாலும் போய்க்க. ஆனால் கொடுத்த வேலையை முடிச்சுட்டு அப்புறம் நீ எங்கே வேணாலும் ஊர் சுத்து, சரியா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அவ்வளோதானே, வேற ஒன்றும் இல்லைல்ல. அவ்வளோதான், கிளம்புங்க. சீனியர். என்ன என்ன சீனியர், அவள் இப்படி பேசிட்டு போறா? போட்டோ விடுங்க. இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்குலாம் நம்ம காது கொடுத்துருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வேலை நடக்காது. ஃப்ரீயாக விடுங்க. பாருங்க அவளுக்கு எப்படி ஒர்க் கொடுக்குறேன்னு. என்னவோ பண்ணுங்கடா. ஆனா அவன் எங்க பக்கம் திருவாம இருந்தா போதும். ரொம்ப தான் திமிரில் ஆடுறா சீனியர். கவனிச்சிக்கிறான் அவளை. டேய் நார்மலாக இருங்க. எப்படியா இருந்தாலும் நம்ம கூட ஒர்க் பண்ணுறவ தானே. இல்லை பெருசாக கோவத்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்காதீங்க, புரியுதா? போய் ஒர்க் பண்ணுங்க, போங்க. டைம் ஆகுதுல்ல, இப்படியே பேசிட்டோன்னு வச்சுக்கோங்க, டைம் தான் போகும். ஆமாம் சீனியர், எங்க வர்ஷா? இன்னைக்கு அவ்வளோ தூரம் வரமாட்டாங்க. என்ன சீனியர், நீங்கள் வந்து அவங்க வர மாட்டாங்க, அவங்க வந்தா நீங்கள் வர மாட்டீங்க. இல்லை இத்தனை நாளாக இங்கேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்கல்ல, அதான் ரெஸ்ட் எடுக்கட்டோன்னு. அப்போ சரி சரி, நாங்கள் போய் எங்கள் வேலையை பார்க்குறோம். இப்படி காலையிலே டல்லாக இருக்காதுடி. நம்ம எப்படி நம்ம கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவா. இல்லடி, எனக்கு இருந்தாலும் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அவள்கிட்ட கேட்கவும் கொஞ்சம் தயக்கமாவும் இருக்குடி. அவன் நம்ம ஃப்ரெண்டு, கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப் பண்ணுவா. சரி பார்க்கலாம், கேட்டு பார்க்கலாம். எமிலி வந்துட்டாடி. எமிலி, என்னடி இப்பெல்லாம் அவனை ஆளே பார்க்க முடிய மாட்டேங்குது. எங்கள் கூட தான் வருவேன், இப்பெல்லாம் வரமாட்டே. அதுவா, ஒரு சின்ன வேலை, அதனால தான். சரியா இவ்வளோ கோவமாக இருக்க? இந்த ஆர்த்தி சீனியர் இருக்கால, அவளால தான். ஏன்டி, அவங்க என்ன பண்ணாங்க? எப்பா பார்த்தாலும் எனக்கு வேலை வைக்கிறது, அதை பண்ணுறது, இது பண்ணுறது. எனக்கு தெரியாது என் வேலையை ஒழுங்கா பண்ணுறதுக்கு. கூப்பிட்டு சொல்லி ஆகணுமா? எமிலி. என்னடி சொல்லு. அது வந்து
எனக்கு என்னன்னு இழுக்காம சொல்லு. அவளுக்கு ஒரு 10 lakhs வேணுமாண்டி, உன்னால கொடுக்க முடியுமா? என்ன 10 லட்சமா? உனக்கு எதுக்கு? அது இல்லாம 10 லட்சத்துக்கு எத்தனை ஜீரோ நாச்சும் தெரியுமா உனக்குலாம்? எமிலி, அவ நம்ம ஃப்ரெண்டு. அது சரி, நீ பேசுறியே, உனக்கு தெரியுமா? உன்னால கொடுக்க முடிஞ்ச கூட பார்க்கலாம். எமிலி, என்ன நீ இப்படிலாம் பேசுற? எப்படி பேசுன? உன்கிட்ட ஒரு ஹெல்ப்னு கேட்டா இருக்கு இல்லை ரெண்டுத்துல ஏதோ ஒன்று சொல்லு. அதுக்காக இப்படிலாம் பேசாத. ஓ அப்படியா? இல்ல சரி அம்மலி, சாரி. ஹலோ பிரீத்தி, நான் 20 lakhs அரேஞ்ச் பண்ணிட்டேன். எங்கே தரட்டும்? சரி நான் வரேன், வச்சுட்டுமா? எமிலி, என்ன அதான் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எப்படி இப்படி வாய் குசாம போய் சொல்கிற? இப்போ தான் இவன் ஒரு 10 lakhs கேட்டா, இல்லைன்னு சொன்னேன். ஆனால் அந்த பிரீத்தி யாரு? அவங்களுக்கு 20 lakhs தரேன்னு சொல்கிறேன். ஏய் நிறுத்து, உன் காசையை தூக்கி கொடுத்தேன் இல்லைல்ல. அதுவும் இல்லாமல் அவங்ககிட்டலாம் கொடுத்தா திரும்பி வரவே வராது. அவங்க அப்படி இல்லை, உடனே கொடுத்துருவாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களால சில வேலைலாம் ஆக வேண்டியது இருக்கு. ச்சே, கொஞ்சமாச்சும் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி யோசிச்சு பார்க்குறியா நீலாம்? போதும் போதும், நான் ஒன்றும் லட்சம்லாம் கேட்க வரலைங்க. சரி நான் வரேன். என்னடி இவ இப்படி பேசிட்டு போறா? ச்சே, இத்தனை நாள் இவ்வளோ நம்ம ஃப்ரெண்டாக நினச்சது நம்ம தப்பு தான் போல. சரி விட்ரி, ஏதாச்சும் ஒரு வழி பண்ணலாம். நான் ஏதாச்சும் தேருமான்னு பார்க்குறேன். ஏய் ஆல்ரெடி நீ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எனக்கு தெரியாதா? விடு, நானே எங்கேயாச்சும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். விக்கி, இப்போ உனக்கு கல்யாணம் ஆக போகுது. ஆமாப்பா, கொஞ்சம் கலகலன்னு இருக்க வேண்டாம். அதுக்கு என்ன ராக்கி பண்ணலாம்? நம்ம புது மாப்பிளைய குஷிப்படுத்த வேணாமா? அவ்வளவுதானே, பண்ணிட்டா போச்சு. புது மாப்பிளைக்கு பாப்பரே, நல்ல யோகமாடா. பாப்பரே, நம்ம விக்கிக்கும் ரப்பரே, நம்ம ஸ்ரீக்கும் பாப்பரே, இனி கல்யாணம் தான். ரப்பரே, ரப்பப்பா, ருபி பிப்பி ருபி ருபி பிப்பி. டே போதுண்டா, எனக்கே வெக்கம் வந்துடும் போல. பாரா, நம்ம விக்கிக்கெல்லாம் வெக்கம் வருது. அப்படியா? விக்கி, எங்க அந்த வெக்கப்படுற மூஞ்ச காமி. போங்கடி. அட ஆமா, வெக்கப்படுறாரே. விக்கி, அண்ணா. டேய், என்ன பண்ணி வச்சிருக்க நீ?